என் தங்க பிள்ளையே, நீ என்னை பார்த்தும் பார்க்காமல் போனாலும் சரி, இன்று இந்த விஷயம் உன் இல்லத்தில் நடந்தே தீரும். அது என்ன விஷயம் என்று என் குழந்தை யோசித்து கொண்டிருக்கின்றாயா? உனக்கு உன் அப்பன் கருப்பன் அதனை தெளிவாக சொல்ல வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த கருப்பனால் உனக்கு தெளிவு பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்பதையும் நீ மனதில் தெளிவில் வைத்துக்கொள். உன்னோடு இந்த கருப்பன் எந்நாளும் உன் இல்லத்தில் நிற்கும் போது, இன்று ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் என்னை இழுத்து வெளியே நிற்க வைத்துவிட்டு உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் ஆடாத ஆட்டத்தினை உன் இல்லத்திற்குள் ஆட வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள். இந்த கருப்பன் நானே நினைத்தாலும் நிறுத்த முடியாது. அப்படி யார்தான் உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் ஒரு விஷயத்தை என்னவென்று எடுத்து சொல்லும் போது அதை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நம்மை ஆட்டி படைக்கின்ற பல விஷயங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் போது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்கின்ற புரிதலும் நமக்கு சரியாக கிடைத்து விடுகின்றது. உனக்கு என்ன நடக்கும், என்னவாக இந்த வாழ்க்கை மாறும் என்பது இந்த கருப்பனின் நன்கு அறிந்த விஷயம் அல்லவா? இப்போது உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற உனக்குள் சரியான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுத்து விட வேண்டும். இந்த கருப்பன் நான் உனக்குள் நினைத்து விட்டால் உனக்கு என்னெல்லாம் வேண்டும், என்னெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியானதாக இருக்க வேண்டும் என்கின்ற புரிதல் உனக்கு எப்போதுமே கிடைத்துவிட வேண்டும் அல்லவா? என் பிள்ளையை என்னை தள்ளிவிட்டு இருவர் உள்ளே நுழையும் இப்போது வர செய்து விட்டார்கள். ஆனால் இந்த விஷயம் எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் நீதான் உன் அப்பன் என் மூலமாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். கெடுதல்களை நடத்த வந்திருக்கிறார்களா, நல்ல விஷயத்தை நடத்த வந்திருக்கிறார்களா என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன். அதன் பிறகு இந்த கருப்பனை அவர்கள் தள்ளிவிட்டார்களா அல்லது இந்த கருப்பன் அவர்களுக்கு வழி கொடுத்து உள்ளே அனுப்பிவிட்டார்களா என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சில நேரங்களில் நடப்பது போல நமக்கு ஆசையை காட்டி நடக்காமல் போய்விடும். அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்கள் நடக்காது என்று நாம் கைவிட்ட நினைக்கும் போது சற்றென்று ஒரு அதிசயம் நடந்தது போல அது உன் கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை உனக்கு சரியாக கொடுக்கும் போது ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான தருணங்களை தந்திடும் போது என் பிள்ளையே அதையெல்லாம் நீ என்னவென்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நமக்கு கெட்டது மட்டும்தான் நடக்கிறது என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. நமக்கு பல நன்மைகளும் இந்த வாழ்க்கை தருகிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் நான் ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதன் ஆழமான கருத்தினை எடுத்து கொள்ள வேண்டுமே தவிர எதையுமே மேலோட்டமாக பார்ப்பதல்லது எதுவுமே மேலோட்டமாக எதிர்கொள்வதும் நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உன்னை இழக்க செய்துவிடும். அதனால் எல்லாவற்றையும் நல்ல கருத்துக்களை என்னவென்று புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் நான் இருக்கும் போது இந்த வாழ்க்கையில் எதற்கும் கவலை இல்லை அல்லவா? இனி என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன நடத்துகிறேன், நான் இருந்து இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறேன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான பதிலை நீ தேடி கண்டுபிடித்து விட வேண்டும். நல்ல மாற்றங்களை உணரும் போது இந்த வாழ்க்கை நமக்கான நல்ல விஷயங்களை நம் கைகளில் கொண்டு வந்து தரும்போதும் இதையெல்லாம் என் பிள்ளை உனக்கான நம்பிக்கையை ஒன்று சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்பாராத நேரங்களும் தருணங்களும் என்றுமே உன்னை நிச்சயமாக காயப்பட
ஏற்படுத்தி விடத்தான் செய்யும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் போது இந்த வாழ்க்கை அதற்கான நம்பிக்கையை ஒன்று சேர்ந்து கொடுக்கும். ஒன்று சேர இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் அவர்களுக்கு கொடுத்தே தீரும். உடனோடு நான் இருப்பதை உணர்கின்ற வேளை, உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் ஒருவருக்கு வேண்டுமென்றால் அதற்கு முதலில் தெய்வம் அவர்களை ஆசிர்வதித்திருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும். அந்த கண்ணீர் துளிகள் அழுகையானது அல்ல, ஆனந்த கண்ணீரானது, ஆனந்த கண்ணீர் துளிகளானது. உன்னிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நீ தெய்வத்தின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரங்களில் நீ என்ன நினைத்தாலும் சரி, அதை நல்லபடியாக நடத்திவிட வேண்டும். ஒவ்வொரு விடியலும் எப்படியெல்லாமோ நமக்கு விடியும் போது அந்த இரவை நாம் எப்படி எதிர்கொள்ளதானே போகின்றோம். அப்படியானால் நீ மனதினை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல உன் இல்லத்திற்குள் வந்திருக்கின்ற இந்த இரண்டு பேரையும் யார் என்று நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இது உன் வாழ்க்கையில் நீ இழக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்துவிடும். நமக்கு கிடைத்த நன்மைகளை ஒருபோதும் இழந்து விடாமல் அதையெல்லாம் நம்முடையதாக மாற்றி நம் வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் உறுதி செய்திட வேண்டும். சேர்ந்து வருகின்ற இந்த நேரமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு உறுதுணையாக கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமாக நான் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள போகின்ற தருணம், என் பிள்ளையே, நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்ட பிறகுதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். என் பிள்ளையே, சந்தோஷம் உனக்காக என்பது ஒவ்வொருவருக்கும் எங்கிருந்து கிடைக்கும்? இந்த மனிதரிடத்திலிருந்து அது கிடைக்காது என்பது நமக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. இந்த மனிதன் ஒருபோதும் அதை நமக்கு தரப்போவதில்லை என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. அது இருக்கும்போது நாம் இந்த விஷயத்தை எல்லாம் உறுதியாக பெற வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிட்டது. நமக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம் உன்னோடு தான் இருப்பதை நான் புரிந்து கொண்டாய். ஆனால் உனக்காக நான் என்ன தெரிகிறேன் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை நீ தெய்வத்திடம் கேட்காமல் இருக்கும் போதுதான் தெய்வம் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் அத்தனையும் ஒவ்வொன்றும் எந்த அளவில் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை எந்த நன்மைகளை அது கொடுக்கும் என்பதையும் தெரிந்து கொண்டு எல்லா நொடியிலும் தெய்வம் உன்னை காக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்வது சாத்தியமல்லவா? மணி சத்தம் உனக்கு கேட்டதல்லவா? நிச்சயமாக தெய்வத்தின் அருள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது என்றால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தெய்வத்தை தேடி இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை கருப்பன் அப்படிதான் நுழைகிறேன். என் குழந்தையே, உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்றென்றும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, எது நடந்தது என்பதையும் இனி என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த கனவில் நினைத்து பார்த்திடாத முடியாத அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நீ நினைத்தது ஒவ்வொன்றும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலைகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல், உனக்கு என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளும் போது இதையெல்லாம் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் குழந்தை சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் புரிந்து கொண்டு
வேண்டுமென்றே விரும்புவது உண்மை என்றால் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ அடையக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த கருப்பனை தள்ளிவிட்டு உன் இல்லத்திற்குள் நுழைந்தது தீய சக்தியாக இருக்க வாய்ப்பிருக்கிறது என்று நீ நம்புகின்றாயா? இந்த அப்பனின் பிள்ளைகள் ஒருபோதும் இன்று இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று எனக்கு நீ பதிவிட வேண்டிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? கருப்பா என்றால் நிச்சயமாக உன்னை நான் நம்புகின்றேன் என்ற வார்த்தைகளை எனக்கு நீ பதிவிட்டு செல். இந்த கருப்பனுக்கு உன் மீது நம்பிக்கை கொள்வேன் என்பதையும் புரிந்து கொள்வாய். என் குழந்தையை சுற்றி இருக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் உன்னை பாடாய்படுத்திய போது கருப்பன் உன் இல்லத்திற்குள் வருவதற்கு அனுமதி கொடுத்தது யார் தெரியுமா? குழந்தையே, உன்னுடைய குலதெய்வமும் உன் இஷ்ட தெய்வமான இந்த வராகி அம்மாவும் தான் 2 பேரும் உன் இல்லத்தில் நுழைந்திருக்கின்றார்கள். 2 பேர்களும் உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உன்னை வேதனைப்படுத்தி கண்ணீர் சிந்தினவர்களையும் உனக்கு அவர்களின் வாழ்க்கையில் ஆடாத ஆட்டம் ஆடப் போகின்றார்கள் என்பதையும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. கருப்பனின் அனுமதியோடு உன் இல்லத்திற்குள் வந்திருக்கிறார்கள். அத்தனை தீய சக்திகளையும் விரட்டி அடிப்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இருந்து வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்த மனிதர்களையும் அங்கிருந்து உனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்து அவர்களை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப போகிறார்கள். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையும் சரியாக தெளிவில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் இந்த சூழ்நிலையில் எல்லாம் மாறிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கு என்ன கொடுக்கிறது, எது கொடுக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ ஒவ்வொரு பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னெல்லாம் கொடுத்தது என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். உன் வாழ்க்கையில் இந்த 2 பேரும் ஆடப்போகின்ற ஆட்டத்தையும் நீ பார்த்தால் நிச்சயமாக உனக்கே பல மாற்றங்கள் தெரியும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல தீமைகள் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கும். என்று இருக்கின்ற பல கேடுகட்ட மனிதர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்காக எப்போதும் என் பிள்ளை நீ தயாராக இருக்கிறாய். அப்படி எண்ணும் போது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்க மிக பெரிய உதவியை செய்யும் என்பதையும் புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எந்த நேரத்திலும் நாமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை ஆசைப்படுகின்றோம் அல்லவா? எந்த நொடி பொழுதிலும் நாம் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை பெற முயற்சி செய்கின்றோம் அல்லவா? அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற ஒரு சரியான புரிதல் நம் இடத்தில் வந்துவிட வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் கடந்து நாம் ஒவ்வொரு நல்லபடியான வாழ்க்கையும் எந்த ஒரு சூழ்நிலையும் வாழ்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இதையெல்லாம் தாண்டி நாம் வாழும்போது நமக்கு இந்த வாழ்க்கை சரியான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கருப்பன் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கருப்பன் உனக்கு இன்று சொல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கையாக்கி நான் கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை தேடி என்ன வந்து கொண்டிருக்கின்றது, உன்னை தேடி இந்த விஷயங்கள் என்ன வாழ்க்கை கொடுத்தது என்பதையும் சரியாக உன் வேண்டுமென்றே முன் விருந்து போல் எல்லாம் இப்படியெல்லாம் இந்த இடத்திலேயே கேட்டுவிடும். அப்படியானால் இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயங்கள் என்னவென்று உனக்கு புரிந்து விட்டதா? இன்று இந்த இல்லத்தில் தெய்வத்தில் நடமாட்டம் இருக்கிறது என்று சொல்கிறேன். இன்று உன் வாழ்க்கையில் தெய்வ சக்தி நிச்சயமாக நடமாடி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் இந்த வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் தெய்வ சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு
கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு நடத்தும், நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையை உனக்கு நடத்தி கொடுப்பதும் என்னவென்று புரிந்து கொண்டால் அதனை தெளிவாக என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? உன்னை சுற்றி என்ன நடந்திட்டாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதை சரியாக புரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு. நடக்கக்கூடிய நன்மைகளை என் பிள்ளை இனிமேல் இதற்கெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதையும் உன் நினைவில் இருக்கட்டும். எந்த கஷ்டத்திலும் என் பிள்ளை வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்காமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். நான் நடத்துவதை நீ தெரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு முறையும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு கொடுப்பது எல்லாம் இனி எப்போதும் உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.